ஒரு பக்கம் எலெக்ஷன் பேட்டில், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கக்கூடிய போர், எக்கனாமி ஷேக் ஆயிட்டு இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இப்ப கொலாப்ஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வேலை இழப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்றது ஏற்கனவே துவங்கிருச்சு. இது யாருகிட்ட சரியான ஆயுதம் இருக்கோ அவங்க தான் இதுல ஜெயிப்பாங்க. இந்த ஏஐ உலகத்துல பிரம்மாஸ்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாட். வேலை செய்யக்கூடியவங்க தங்களுடைய பியர்ஸை விட வேலையை ரொம்ப ஃபாஸ்டாவும் எஃபெக்டிவாவும் சேர்த்து கிளாட் பயன்படுத்துறாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல பண்ணக்கூடிய வேலையை ஒரு நாள்ல பண்ணி அவங்களோட கிளையண்ட்டுக்கு குவாலிட்டியும் டைம்லயும் டெலிவர் பண்றாங்க. பிசினஸ் நடத்தக்கூடியவங்க 5 பேர் வச்சு பண்ணக்கூடிய வேலையை கிளாட வச்சு ரொம்ப ஈஸியா பண்றாங்க. இப்போ இந்த கிளாட் எப்படி நம்ம பயன்படுத்தணும்? இது ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல் மட்டும் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இது கூகுளுக்கு தெரியும், அமேசானுக்கு தெரியும், பல எம்என்சிஸ் இப்போ இதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நிச்சயமா இதுல ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க இதுல பின்தங்காம இருக்கிறதுக்கு தான் ஒரு கம்ப்ளீட் கிளாட் லைவ் ட்ரைனிங் நாம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். வர சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் ஒர்க் ஷாப், கிட்டத்தட்ட 16 மணி நேரம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளாட் ட்ரைனிங்க கொடுக்க போறாங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஃபவுண்டர்ஸ், மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே இதை அட்டென்ட் பண்ணலாம். இந்த 2 நாள் ட்ரைனிங்ல கிளாட்ல மணிக்கணக்கா ஒர்க் பண்ணாம எப்படி ஈஸியா நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறது, ஒரு ரிசர்ச் எப்படி பண்றது கிளாட பயன்படுத்தி, டேஷ்போர்ட்ஸ், உங்க பிரசன்டேஷன்ஸை ஒரு லைன் கோட் இல்லாம நீங்க எப்படி எழுதுறது, கிளாட பயன்படுத்தி ஒரு ஏஐ இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட்டை எப்படி உருவாக்குறது, பிரசன்டேஷன்ஸ் மற்றும் ரிப்போர்ட்ஸை எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இதுல நீங்க ஈஸியா ஃப்ரீயா ஜாயின் பண்ணலாம். ஜெனரலா ஒரு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் அவுட் ஸ்கில் இது நமக்கு இலவசமாவே தராங்க. மறக்காம இதை பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல யாருக்கிட்ட முதல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அந்த டூல் இருக்கோ, அவங்க தான் அதுல ஜெயிப்பாங்க. வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். என்னுடைய பல நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு பதிலாக அது இருக்கலாம். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அண்ணாமலையோட ஃபியூச்சர் என்ன? பிஜேபியில் கண்டினியூ பண்ணுவாரா? இன்னொரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இருக்கா? இப்போ தமிழக அரசியல் எப்படி போகும் அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிஸ். இதை நம்ம டேட்டா பேஸ்டாக பார்ப்போம். பாலிடிக்ஸில் என்றைக்குமே எமோஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அவருடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திங்க. நான் பாலிட்டிக்ஸில் அப்படிப்பட்ட முடிவுகள், எமோஷனல் முடிவுகளை யாரும் எடுக்க மாட்டாங்க. எமோஷனல் முடிவு எடுத்த அரசியல்வாதிகள் யாருமே தாக்கு பிடிச்ச வரலாற்றில் சரித்திரமே கிடையாது. ஓகே, இப்போது இந்த டியோபோலி மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு பக்கம் கோக், ஒரு பக்கம் பெப்சி. இப்போ 3வது ஒரு பிராண்ட் ஒன்று வந்துச்சு, கேம்பகோலா அப்படின்ற பழைய பிராண்டை ரிலையன்ஸ் நிறுவனம் ரிவைவ் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. கேம்பகோலாக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ இந்த மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சிங்க, இந்த 2 நிறுவனங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உலகம் முழுக்க அவங்க எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அங்கே லோக்கல் பிராண்டை விலைக்கு வாங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய பார்லே நிறுவனத்துடைய இந்த பிராண்ட்ஸ் தம்ஸ் அப், கோல்ட் ஸ்பாட், லிம்கா, இதெல்லாமே அவங்க வாங்கினாங்க. அதன் பிறகு இருதுருவ மார்க்கெட். கோலா அப்படின்னு குடிக்கணும்னா ஒன்று நீங்கள் பெப்சி ப்ராடக்டை குடிப்பீங்க, இல்லை கோக் ப்ராடக்டை குடிப்பீங்க. இப்போது ஒரு 3rd என்ட்ரி உள்ளே வந்ததை பார்த்தோம். அதுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. ப்ளஸ் சின்ன சின்ன லோக்கல் பிராண்ட்ஸ் அவங்க லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரீஜனலாக ஒரு இடத்துல இருக்காங்க. இதை நான் ஏன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா 67க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் எக்ஸாக்டாக இந்த கான்செப்டில் தான் இருந்துச்சு. ஒன்று திமுக இல்லை அதிமுக அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்துகிட்டு இருந்தாங்க. இதில் அதிக காலம் அதிமுக ஆட்சி செஞ்சதை நம்ம பார்த்தோம். ஸோ 2 பேருடைய கொள்கை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒன்று சாஃப்ட்வேர் வெர்ஷன், ஒன்று ஹார்டர் வெர்ஷன். இதோடைய சலிப்பு 2026 நம்ம பார்த்தோம். 2 கட்சிகளுமே பெருமளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தாங்க. ஒரு 2.5 வருஷம் முன்னாடி துவங்கப்பட்ட ஒரு கட்சி அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம். இது ஆட்சி மாற்றமா இல்லை அரசியல் மாற்றமா? இது 2த்துக்குமே ஆமாம் இல்லைன்னு நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஆட்சி மாற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இருக்கக்கூடிய கட்சி அவங்க டிவிக்குமே அவங்களுடைய அந்த ஐடியாலஜி, கொள்கைன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட இந்த சாயல் அப்படியே வரும். திராவிட அரசியலாக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், அதுக்குன்னே சில கேரக்டர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சித்திரை திருநாளை அவங்க தை திருநாளில் தமிழ் நியூ இயர்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டு ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவங்க நிறையா விஷயம் அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப சிமிலராக வரும். அது ரொம்ப வருஷமாக நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் அதிலிருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட்டர் பேஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிஸ், அதாவது இளைஞர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ஹார்டு பாலிட்டிக்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா செட் ஆகாது. ஸோ அதை ஃபைன் டியூன் பண்ணி அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இன் விச் வே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா எடுபட்டுருக்கு.
பட் அந்த ஐடியாலஜி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சா அப்படின்னா இல்லை, இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்போ அடுத்த ஒரு வருடம் கழித்து நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம், அவங்க எந்த சைடில் போகிறாங்க, எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு சைடு. ரெண்டாவது, இப்போ இந்த புது கட்சி வந்த பிறகு 2 கட்சிகள் என்ன ஆகும்? நான் ஏடிஎம்கேனுடைய பல நண்பர்கள் இருக்கீங்க, சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்போ அந்த கட்சி எவ்வளோ நாள் தாங்கும்? அதுக்குன்னு கட்சி எதுவுமே பொலிட்டிக்ஸில் எண்டு கார்டு அப்படின்றது கிடையாது, முடிவுரை அப்படின்றது எப்பயுமே கிடையாது. பட் அந்த பழைய பவரில் திரும்ப இருக்க முடியுமா, திரும்ப தனியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பாசிபிள். அன்லெஸ் அவங்க ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சு, ஒரு யங் லீடர்ஷிப்பை மாற்றி அதை ஒரு பில்டப் பண்ணி அவங்க கொண்டு வரணும். அப்போது தான் இது வரும். ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸு, கரவேட்டி பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம், அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது டிஎம்கே இப்போவும் இன்டாக்டாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ தான் அவங்க ஆட்சியை விட்டு வெளில வந்திருக்காங்க. டிஎம்கேயில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு அபர்ஷன், அதாவது ஒரு தேர்தலில் இது ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஃபினாமினா, அந்த நடிகர் அப்படின்ற ஈர்ப்பில் இது வந்துருச்சு, இந்த ஓட்டை எங்களால் மீண்டும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் நிச்சயமாக அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கொள்கை பிடிப்போட இன்றைக்கி நம்ம நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி, புது ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி மாறிட்டோம் அப்படின்னா நாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வேலைகளை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த கொள்கையில் ஈடுபாடு இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது என்னென்னா, அவங்க இந்த தங்களோட இடத்த மீண்டும் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கே போன்ற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க நடத்த ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் திரு மு.க. ஸ்டாலின்லேருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் போடக்கூடிய சமூக வலைத்தள பதிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சுத்த தமிழ் இருந்தது, பியோர் தமிழ் இருந்தது. இப்போ அந்த ஜென்சி லாங்குவேஜுக்கு ப்ரோ, நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொலோக்கியலாக மாறுது. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு, நீங்கள் கொடுத்தது வேறு. இப்போது அதே பிஜேபி எதிர்ப்பு, அதே மத்திய மாநில அரசு எதிர்ப்பு, அதே மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, முன்மொழி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய எதிர்ப்பு, இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் என்ன தான் ரீபிராண்ட் பண்ணி ஒரு புது பேக்கேஜாக கொடுத்தா கூட அதை எடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் பேசும்போது அவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், நமக்கு பொறுத்த வரைக்கும் இது எமோஷன் அப்படின்னாரு. அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது இன்றைக்கி இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுக்குமே அட்லீஸ்ட் 18 to 35 இருக்கிற ஓட்டர்ஸ் கிட்ட இல்லை. ரெண்டாவது, இவங்க வரம்பு மீறி செஞ்ச அந்த ஒரு அதிகாரத்தோடைய இன்ஃபேக்ட் நான் திமிருன்னே சொல்லுவேன். பல காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அமைச்சர்கள் தரைக்குறைவாக பேசுகிறது எல்லாமே. ஸோ ஜனநாயகத்தோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டம் கொண்டு வந்தாலும், உங்களுடைய அராஜக போக்கு, இங்கிலீஷில் அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்தியாவோடைய சக்ஸஸ்ஃபுல் தலைவர்களில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்லேருந்து நம்மளோட கடைக்கோடி வரைக்கும் அவங்க என்றைக்குமே எளிமையை கடைபிடிச்சாங்க. எப்பப்பெல்லாம் அவங்க அந்த அரகன்ஸில் வராங்களோ அப்பப்பெல்லாம் மக்கள் பாடம் கற்றுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாலிட்டிக்ஸ் இவங்களது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ரோட்டில் போனீங்க, ஒரு கட்சி கொடி டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க கட்சி கொடி போட்டால் லிட்ரலாக உங்களை சேஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு ஃபார்ச்சுனர்லேயும் டொயோட்டானையும் வருது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயமும் மக்கள் நோட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயமும் அவங்கள இரிட்டேட் பண்ணுது. உங்களுடைய பேனர்ஸ் இதெல்லாமே 70s 80s ஜென்ரேஷனுக்கு அப்போ சமூக ஊடகங்கள் இல்லாத போது உங்கள் கட்சியோட விசிபிலிட்டியை கொண்டு போகிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பயன்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது ரெலவெண்ட்டே கிடையாது. இது ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உங்களால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் எஃபெக்டிவாக சாலைகள் மக்களோட அடிப்படை வசதிகளை மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு அதை கரெக்டான டோஸில் கரெக்டான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது. பட் நீங்கள் பழைய சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு ப்ளஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வாரிசு அரசியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க எல்லாருமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சலிப்பு அப்படின்றது இருக்குது. இப்போது வரக்கூடிய இடைத்தேர்தல், சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இதில் டிஎம்கே கண்டிப்பாக அவங்க ரீகெயின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒருவேளை 2 தேர்தல் அவங்க பேக் டு பேக் தோக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில்
ஏடிஎம்கேல இப்போ என்ன நடக்குதோ அதுவும் வந்து ஓரளவுக்கு டிஎம்கேல நடக்கும் அப்படின்றது நீங்கள் எதிர்பாருங்க. இது என்னுடைய கணிப்பு, தவறாக கூட போகலாம். இப்போ கம்மிங் டு த கோர் டாபிக், திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ நான் பேசினதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, இப்போது 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து 20, 21.5, 24 ரஃபாக ஒரு 45% நிற்கிறாங்க. ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு 35% தனியாக நிற்குது, மிச்சம் இருக்கிறது எல்லா கட்சிகளும் அப்படின்ற போது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு பர்சனலாக எனக்கு அவர் தெரியுன்றதுனால அவரோட நேச்சர் ப்ளஸ் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் நீங்கள் பாலிட்டிக்ஸ் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் பிஜேபி எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் உண்மையானவே நேஷ்னல் பார்ட்டிஸு. இந்த 3 பார்ட்டிஸ்லேயுமே ஒரு காமன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைகமாண்ட். இப்போ கம்யூனிஸ்ட்டில் வந்து அவங்க பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு கன்சென்சஸ் பாலிட்டிக்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக அந்த 2 கட்சிகளுமே அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகமாண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு மாநில தலைவருக்கு ஃபுல் ஃப்ரீடம், அவர் எதிர்பார்க்கக்கூடிய 100% ஃப்ரீடம், அவருடைய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான ப்ரையாரிட்டி, அவங்க போடக்கூடிய கட்சி ரீதியான அமைப்பு, இதெல்லாம் 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கட்சிகளையுமே ஒர்க் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ட் பாலிட்டிக்ஸ் பெரிய அளவுக்கு ப்ளே பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு காங்கிரஸாலையும் வர முடியல, கடந்த 30-40 வருஷமாக இருக்கக்கூடிய பிஜேபியாலையும் வர முடியல. நடுநடுவில் ஒரு ஸ்பர்ட் கிடைக்கும், பட் பார்த்திங்கன்னா அது மீண்டும் போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரலாம், 96ல் தமிழ் மாநில காங்கிரஸ், இதே காங்கிரஸ் ஹைகமாண்ட் கல்ச்சர், மூப்பனார் அவர்கள் அரசியல் அந்த கட்சியை விட்டு வெளியில் வர்றாரு, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது பாசிபிள் அப்படின்றது அப்போ தான் ரியாலிட்டிக்கே வந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பாசிபிளி அந்த பாலிடிக்ஸ் தெரியாது, அப்போ கூட வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கட்சி மீண்டும் போய் காங்கிரஸில் இணைஞ்சது, மீண்டும் உடஞ்சது, அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ரீஜனல் ஸ்ட்ரக்சரில் ஒரு நேஷ்னல் கண்ணோட்டத்தோட, ஒரு தேசிய பார்வையோட ஒரு கட்சிக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆல் லைக்லி இப்போ அவர் அதை நோக்கி தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ உடனடியாக கட்சி ஆரம்பித்து நாளைக்கு சின்னமாக மேபி அது வந்து இல்லாமல் இருக்கலாம். பட் அவரோட பார்வையில் நான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிவிகேக்கு ஒரு ஆல்டர்னேட் ஸ்பேஸ் அப்படின்றது தேவை. இப்போ இந்த புது கட்சிக்கு, ஒரு பிராண்ட் நியூ யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிக்கு இவங்களும் தவறுகள் செய்வாங்க. ஒரு டைமுக்கு மேலே இவங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போது மீண்டும் இந்த மக்கள் போய் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா ஆஸ்பிரேஷனல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன தான் வந்து ஒரு தங்களை வந்து ஒரு ரீமாடிஃபை பண்ணி ஒரு ரீபிராண்டட் வேர்ஷனாக உள்ளே கொண்டு வந்தாலும் அதோடைய சக்ஸஸ் அப்படின்றது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அங்கே தான் நீங்கள் காம்பீட் பண்ண முடியும். டாட்டா சியரா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அந்த வண்டியில் போகும்போது அதுக்கு ஒரு தனி ஒரு கெத்து இருந்துச்சு. 90s டாட்டா சியரா அவ்வளோ பாப்புலரான கார். அதை மீண்டும் 2026 டாட்டா நிறுவனம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அந்த பழைய கிரேஸ் அப்படியே வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காசு கூட தான் டாட்டான்றது அந்த பிராண்டு கம்பீட் பண்ண முடியுமே தவிர அந்த லெகசிக்காக டாட்டா சியரா வாங்கணும் அப்படின்றதுக்காக போய் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10% தான். இன்றைக்கும் அந்த காரோட ஃபியூச்சர்ஸ் என்ன, எனக்கு செல்டாஸ் எப்படி இருக்குது, கிரேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி காம்படிஷனுக்கு காரை பேஸ் பண்ணி தான் அந்த காரோடைய சேல் அப்படின்றது இருக்கும். எக்ஸாக்டாக இங்கேயுமே அதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. அந்த டிராவிடியன் பாலிட்டிக்ஸோட சாயலில் இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ் அவங்களுடைய எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு ஸ்பேஸில் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது 10%, 15%, 25%, 35% யாருக்கும் தெரியாது. டேட்டா வைஸ் போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு 15 to 20% அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஓட் பர்சன்டேஜில். அதை வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக களமாடணும், அந்த இன்கம்பன்சியை பில்டப் பண்ணணும், உங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து புட்டப் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பேஸ் நிச்சயமாக இருக்குது. பட் இங்கே அவருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு தேசிய கட்சியில் இருந்து அவங்களுடைய ரூல் இருக்குது, 3 வருஷம் பிரசிடென்ட்டு திரும்ப மாற்றணும், அதிகபட்சமாக நீங்கள் 6 வருஷம் இருக்கலான்ட்டு. ஏற்கனவே ஒரு 3 வருஷம் இருந்துட்டார். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு இன்னொரு 3 வருஷம் தான் இருக்க முடியும். பட் ஜேபி நட்டா அவர்கள் போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டும் இருந்தாங்க. பட் தனியாக வரும்பொழுது இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது இல்லை. அவருக்கு தேவையான டீம் அவர் அமைச்சிக்கலாம், அவருக்கு தேவையான எக்ஸிக்யூஷன் மிஷினரி அவர் வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷனில் போகணும், இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இதில் இல்லை. ப்ளஸ்
மத்திய அரசுக்குனே உண்டான இது. இப்போ அவங்க தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அவர் வந்து கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். மத்திய அரசு நல்லது எடுத்தாலும் சரி, கெட்டதை எடுத்தாலும் சரி. இப்போ சிபிஎஸ்சியில் இந்த தேர்ட் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது 29 பண்ண வேண்டியதை இப்போ பண்ணணுன்ற போது அவர் எதிர்க்க வேண்டிய ஃப்ரீடம் வந்து இப்போ இருக்குது. பட் நீங்கள் ஒரு கட்சியில் போய் ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது ஆஸ் அ பாலிசி நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷன்ஸையும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த பேகேஜ் அவருக்கு வந்து கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற போது இப்போது எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு புது கட்சி ஆரம்பித்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் நிச்சயமாக தேவை, மொபிலைசேஷன் தேவை, அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் இன்றைக்கும் கள அரசியல் தான், அதை மாற்ற முடியாது. உங்களுடைய அந்த பெர்செப்ஷன் பில்ட் பண்ணுறது, ப்ராபகண்டா உங்களுடைய நரேட்டிவை கொண்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியா பயன்படும். பட் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு திரைப்பட நடிகர் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேவ் திரும்ப வருமான இந்த வேவ் ஃபினாமினா அப்படின்றது கடைசியாக நம்ம 96 பார்த்தோம். அப்போது அந்த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மேரேஜ் இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து கொடுத்தது. அன்றைக்கி முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வந்து கொடுத்தாது. அதன் பிறகு அவர்களே தோக்கக்கூடிய அளவுக்கான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை இப்போ பார்த்தோம். இந்த வேவ் ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. பட் தெர் இஸ் அ பேஸ். இந்த பேஸ்லேருந்து பில்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு கள சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற போது நேரடியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். பட் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து உங்கள் டார்கெட் 2031 இருக்க பாலிட்டிக்ஸில் போகணும் அப்படின்னா 5 வருஷம் உங்களால் சோஷியல் மீடியாலையும் இல்லை களத்துலையும் அந்த ஸ்டீமை மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு இயக்கம் ஜன் சுரக்ஷான்னு சொல்ல ஒரு இயக்கம் ஆரம்பித்து பீகார் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமமாக போய் குக்கிராமமாக போய் அவரோட டீட்டெயில்ஸ் நான் பார்த்துருக்கேன். பிளாக் லெவலில் அவர் பர்சனலாக விசிட் பண்ணார், தெருமுனை கூட்டங்களை போட்டார், திண்ணை கூட்டங்களை போட்டார், மக்களோட சந்தித்தார். அதன் பிறகு ஒரு அரசியல் சக்தியாக உருவாக்கி போன தேர்தலில் அவர் பீட் பண்ணார், கண்டெஸ்ட் பண்ணார். பட் பீகாரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ்க்கான டைம் இன்னும் வரல. ஸோ அவரால் அங்கே பெரிய ஒரு 8 to 10% தான் அவர் ஓட்டு எடுத்தார். அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது பிரசாந்த் கிஷோர் சிஎம் மெட்டீரியலாக ஆமாம், ஒரு கணிசமான அளவுக்கு படித்தவர், இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர், பீகாரோட தலையெழுத்தை மாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு பிஎம் சிஎம் சாய்ஸ் அவராக இருந்தாலும் அந்த தேர்டு ஃப்ரண்ட்டுக்கு உண்டான தேவை, அந்த நீடு அமாங் த பீப்புள் அப்படின்றது வரலை. ஸோ ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தை வந்து ஒரு கட்டமைச்சு கிராமமாக கட்டமைச்சு அதன் பிறகு அது ஒரு அரசியல் சக்தியாக உருவாக்குறதுக்கு 2 சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. ஒன்று ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட்டை அவங்க வந்து அப்படியே கட்சியாக மாற்றினாங்க. அந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைம் இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனில். அதன் பிறகு அது கட்சியாக உருவெடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு தேசிய கட்சியாகவே மாறிச்சு ஒரு ஷார்ட்டர் ஸ்பேன் ஆஃப் டைமில். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை அதை இன்னொரு 5 வருஷமாக கட் பண்ணலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பாலிட்டிக்ஸில் மீண்டும் ரிவைவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஜெகன் ரெட்டி அவர்கள் ப்ரூவ் பண்ணார். ஒரு சிபிஐ கேஸு, கரப்ஷன் கேஸ்லாம் விட்டு வெளியில் வந்து நடையாக நடந்து ஆந்திரா முழுக்க ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு 10 வருஷம் அவரால் பிடிக்க முடிச்சுது. பட் அவர் ஒரு வாரச அரசியலில் ஒரு எஸ்டாப்ளிஷ் கட்சியிலேருந்து வந்தார். பட் அந்த கட்சியும் ரிவைவ் ஆகும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ரிவைவ் ஆகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்து அவங்க ஸ்ட்ரென்த்தில் போனமே ஒழிய ஜென்சிஸ் மட்டுமே ஓட்டர்ஸ் கிடையாது. இது வந்து வெறும் ஒரு 20 to 25% தான். மிச்சம் 75% வந்து இன்னும் எலக்டோரல் ரேட் இருக்குது. அப்போ அவங்களுடைய கோர் பேஸை நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற போது இவரை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்பேஸுமே இருக்குது. இளம் வயது ஜஸ்ட் 42, அவருக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பயணம் இருக்குது. படித்தவர் அரசியலுக்கு வேணுமா? மக்கள்கிட்ட இன்றைக்கும் கேட்டிங்கன்னா வேணும் தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பட் அது ஒரு ஈஸி வாக்காக இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. இது இன்னொரு வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. திரைப்படங்களில் வர கதை கிடையாது. இதில் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. பல இடங்களில் அவர் வந்து அவருடைய கட்சியான பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். பல இடங்களில் அவர் வந்து எதிர்த்து களமாடக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு சக்ஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இந்த பாலிட்டிக்ஸு, அதாவது இந்த இயக்கம் தனியாக ஆரம்பித்து இது ஒரு கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய முதல் தேர்தலில் 29லையோ இல்லை 31லையோ என்ன கேட்டிங்கன்னா 29 தேர்தலில் நான் சந்திக்க மாட்டேன். அந்த கட்சியில் நான் இருந்தால் 31 தான் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா 29ன்றது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுறதே தவிர இங்கே முதல்வர் யாருன்னு முடிவு பண்ணுற தேர்தல் கிடையாது. ஸோ அந்த தேர்தலில் இது என்ன பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஒரு பெரிய வெற்றி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள்
இன்னொரு பக்கம் 2 பழம்பெரும் கட்சிகள் டவுன் பட் நாட் அவுட் 21-24%. நாலாவது ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போது ஸோ மொத்தம் இருக்கிறது 100 ஓட்டு தான். இப்போ 100 ஓட்டை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது 25% ஓட்டை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் வெஸ்ட்லையே சவுத்து இல்லை ஏதாவது ஒரு காம்பினேஷனில் சிட்டியை விட்டுட்டு ஓகே இவங்க ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே ஓட்டு நம்ம டிவைட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டாக ஒரு 50 எம்எல்ஏவை டார்கெட் வச்சாங்க அப்படின்னா இன்றைக்கி 50 எம்எல்ஏ யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு ஒரு மாதம் கழித்து இன்னும் ரிவைவ் பண்ணுவோம். அவருடைய என்ன முன்னெடுப்பாக இருந்தாலும் அதற்கு நம்ம சார்பாக நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.